ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற தலைப்பில தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். என்ன ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கை இந்த சங்கமுகத்தில வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஆதிரத்தினம் அவர்கள். வாருங்கள், இந்த தொடரை பற்றி நாம் முழுமையாக கேட்டு பயனடையலாம். நேற்று கூட நாம் பார்த்தோம், தாதி இருதய புஷ்பா அவருடைய தந்தை சிவபாபா பிரம்மா பாபா உடலில் வந்து தாதி இருதய புஷ்பாவிடம் சொன்னார், என்னுடைய நினைவை அவருக்கு தரு வேண்டும் அப்படின்று. ஆனால் அதை கேட்டவுடன் தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தை என்ன சொன்னார், நான் தவம் செய்யவில்லை, நான் எந்த பூஜ்யம் செய்யவில்லை கடவுளுக்காக. ஆனா என்னை வந்து அவர் நினைவு செய்கிறார் அப்படின்றால் நான் எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்று எல்லாத்தையும் கேட்டு பாபாவிடம் போட்டு அந்த மாமிசம், அந்த பீர் பாட்டில் எல்லாத்தையும் உடைத்து விட்டார். தன்னுடைய தம்பி கேட்டது கூட கொடுக்கவே இல்லை. அப்படி இருந்தும் அவருடைய உறவினர்கள் இங்க பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தின் ஞானத்தை கேட்பதற்கு நிறைய வந்து அழுத்தம் கொடுத்தார்கள் அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம். வாருங்கள், இன்றைக்கு என்ன சொல்ல போகிறார், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி இந்த ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டது, இனிமேல் உங்கள் சொத்துக்களை எங்களிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். பார்க்கலாம். நாங்கள் முழுமையாக சரணடைந்து விட்டோம். ஆக உண்மையான சரணாகதி என்பது தெரியுமா? அதாவது உடல், மனம், செல்வம், நேரம், உறவுகள் அனைத்தையும் முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணிப்பது அப்படின்று, இதுதான் உண்மையான சரணாகதி. இப்படியாக உறவினர்கள் கோபத்துடன் பதிலளித்தார்கள். என்ன? அப்படியானால் உன்னுடைய இறுதி சடங்கிற்கும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்று அவர்களுடைய உறவினர்கள் சொன்னார்கள். சரி, அப்படி இருக்கட்டும், எங்கள் தோள்கள் உங்கள் இறந்த உடலை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். பாருங்கள், குருடா ஆச்சரியத்துடன், உன் இறுதி சடங்கை பிராமணன் பரிவார் செய்வார்களா அப்படின்னு கேட்டார்கள். அதனால் நாங்கள் சூத்திரர்கள் ஆகிவிடுமோ அப்படின்று அவருடைய உறவினர்கள் கேட்டார்கள். அதனுடைய அர்த்தம் அப்படி கிடையாது. அப்படின்னா என்ன? உண்மையான ஞானம் பெற்றவர் ஆத்மா, அதாவது காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம், சோம்பல், கவனக்குறைவு, இது எல்லாவற்றிலிருந்து விடுபட்டவரே உண்மையான பிராமணர் அப்படின்று இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாருடைய ஈஸ்வரிய விஸ்வத்தில் ஞானத்தை சொல்லப்படுகிறது. அதாவது ஜாதியால் பிராமணராகவோ சூத்திரராகவோ ஆக முடியாது. ஆக பிராமணத்தன்மை என்பது என்ன? ஜாதி என்பது கிடையாது, அல்ல அது. ஆக அது ஒரு தூய்மையினுடைய அடையாளம். அதாவது தாமரை பூ போல தூய்மையானவர் தான் உண்மையான பிராமணர் அப்படின்று இங்கு சொல்லப்படுகிறது. இதுதான் சிவபாபா இந்த ஞானத்தை நமக்கு உரைக்கின்றார். ஆக ரத்தன் சந்த் அவர்கள் தன்னுடைய மகள்களுடைய திருமணத்திற்காக அவர் வைத்திருந்த புடவைகள் இருந்தாலும் சரி, அவர் வைத்திருந்த ஆபரணங்களை தயார் நிலையில் வைத்திருந்தார். 5 மகள்களும் சரணடைந்த பிறகு அந்த விலை மதிப்புள்ள ஆடைகள், அவருடைய அலங்கார பொருட்கள் அனைத்தையும் உலகிலான உறவினர்களுக்கு கொடுத்து விட்டார். பாருங்கள், எவ்வளவு தியாகம். தன்னுடைய செல்வம் அனைத்தையும் மலரை போல இறைவனுடைய மடியில் அர்ப்பணித்தார். 5 குழந்தைகளும் சரி. மகத்தான ஆத்மாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், இதை யோசித்து பாருங்கள். நடக்க முடியுமா? 5 மகள்களை இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் சரணாகதி அடைய வைத்திருக்கின்றார். பாருங்கள். பிறகு முன்பு கோபம் காட்டிய உலகிலான அந்த உறவினர்களையே அவர் இறைவனாக காணத் தொடங்கினார்.
பாருங்க. நெய் விளக்கு வரவில்லை. எங்க? கோவிலுக்கு. காரணம் ஒவ்வொரு மாதமும் சரி, அம்மா அதாவது இருதய புஷ்பனுடைய அம்மா, தாயார் சீதா மாதா கோவிலுடைய விளக்கிற்காக ஒரு நெய் டப்பாவை அனுப்புவார். அதனால பரமாத்மாவை பற்றிய அந்த உண்மையான ஞானத்தை பெற்ற பிறகு அவர் உறுதியாக நினைத்தார். என்ன நினைத்தார்? இனி அந்த அறியாமையை ஏன் வளர்க்க வேண்டும்? அப்படின்று தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கொண்டார் சீதா மாதா அவர்கள். அதாவது உயிருள்ள தெய்வீக ஒளியான பரமாத்மா இருக்கும் பொழுது, கோவிலுக்கு மட்டும் நெய் அனுப்புவது இறைவனுக்கே அது அவமதிப்பது கூடிய ஒரு செயல் அப்படின்னு நினைத்தார். அதனால சீதா மாதா அவர்கள் கோவிலுக்கு அந்த நெய் டப்பாவை அனுப்புவதை நிறுத்திவிட்டார். அப்போ அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த பூஜாரி, புரோகிதர் மனவேதனையுடன் வீட்டிற்கு வந்து கேட்டார். என்ன கேட்டார் அவர்? அம்மா சீதா மாதா ஆச்சரியத்துடன், 2 மாதங்கள் ஆகிவிட்டது. நீங்கள் கோவிலுக்காக அனுப்பிய அந்த நெய் டப்பா எங்கே? அப்படின்னு கேட்டார். நீங்கள் இறைவனுக்காக அந்த சேவையை ஏன் நிறுத்தி விட்டீர்களா? அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போ இருதய புஷ்பாவுடைய தாயார் சீதா மாதா சொன்னார் அந்த பூஜாரிக்கு ஞானத்தை விளக்கி சொன்னார். எப்படி என்று? பரமாத்மா என்பது ஒரு பொருள் அல்ல. அவர் யார் தெரியுமா? அவர் அமைதிக் கடல், அவர் அன்பு கடல், அவர் அருள் கடல், அவர் ஞானக் கடல். அவருக்கு உடல் மட்டும் கிடையாது. அவர் தெய்வீக ஒளியாக இருக்கின்றார். அவருக்கு கற்பூர ஆர்த்தி எடுக்க முடியுமா? அப்படின்ட்டு கேள்வி கேட்டார். அதனால நாங்கள் உண்மையான ஆத்ம விளக்குகள் அப்படின்ட்டு சொன்னார். நாம் எல்லோரும் சரி அழியாத ஆத்மாக்கள். அதனால அவருக்கு 3 விளக்குகளால் ஆர்த்தி அல்ல அப்படின்ட்டு சொன்னார். அதனால நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய செல்வம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்றோம். அது தேயிலை கிடையாது. நல்ல நினைவுகளுடைய நறுமணத்தை அர்ப்பணிக்கின்றோம். தாமரை மலரை அல்ல. அதாவது தாமரை மலர் போல தூய்மையான வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றோம் அப்படின்னு சொன்னார் அந்த பூஜாரிக்கு. சங்கு ஊதுவதில்லை. அதனால சங்கமயுகத்தினுடைய தொடக்கம் இது. இந்த சங்கமயுகத்தினுடைய ஆரம்பம், முதல் இடை கடை அந்த ஞானத்தை பற்றி நினைவில் நாம் கொள்கின்றோம். இந்த சங்கம யுகமே சரி மிக உயர்ந்த ஒரு யுகமாக இருக்கின்றது, ஒரு காலமாக இருக்கிறது, ஒரு சமயமாக இருக்கின்றது. அதனால இந்த ஞானத்தின் மூலம் ஆத்மா அப்படின்ற படகை சங்கமயுகத்தினுடைய கங்கையில் செலுத்தினால் அதுவே உண்மையான சிவராத்திரி. அதுதான் சிவனுடன் இணையக்கூடிய ஒரு இரவாக இருக்கின்றது. இந்த விளக்கம் பூஜாரியை குழப்பமடைய செய்தது. அவர் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொண்டால் கோவிலில் கிடைக்கக்கூடிய தினசரி வருமானம் நிற்கும். அந்த நெய் டப்பாவை இழப்பார். அதனால நாடகத்தில் பல்வேறு விதமான பாத்திரங்கள் தேவையில்லையா அப்படின்னு கேள்வி. அதனால சிவனுடைய வாகனம் உண்மையில் பசுவா அப்படின்னு கேள்வி. என்ன கேள்வி? அதனால்தான் இந்தியாவில் பாருங்கள் சிவாலயங்கள் அந்த சிவலிங்கத்தின் முன்னாடி நந்தி அந்த பசு சிலை இருக்கும். நந்தி. அப்ப நந்தி யார்? கேள்வி. அவர் சிவனுடைய வாகனமா? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு கேள்வி கேட்டார். அதனால சிவன் எப்பொழுது உருவமற்ற அந்த பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஒளியாக இருக்கின்றார். அப்படி இருக்க அவருக்கு ஒரு காலை வாகனமாக இருப்பது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு கேள்வி கேட்டார். ஆக அந்த நந்தி என்ற சொல்லுடைய உண்மையான பொருள் தெரியுமா? அதாவது ஞானத்தை சுமந்து செல்லும் ஊடகம் என்பது அதனுடைய அர்த்தம். அதாவது நீயே அந்த பழமையான சக்தி, நீயே என்னுடைய நண்பன் அப்படின்ற பொருள்.
இது நந்தியே ஒரு விலங்காக கிடையாது. அதாவது இறைஞானத்தை தாங்கி செல்லக்கூடிய அந்த ஆத்மீக அடையாளமாக புரிந்து கொள்ள செய்கிறது அப்படின்று இந்த ஞானத்தின் மூலமாக புரிய வைத்தார். எவ்வளவு அற்புதமான பாருங்கள். சிவனுடைய லிங்கத்திற்கு முன்னாடி ஒரு நந்தி வாகனம் இருக்கு. அது எதனுடைய அடையாளம்? சிவனுடைய இறைஞானத்தை அவர் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறதனுடைய அடையாளம் தான் அந்த நந்தி வைக்கப்படுகின்றது. இப்படியாக அழகாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய 5 மகள்களை சரணடைத்து எல்லா சொத்துகளும் அந்த உறவினருக்கு கொடுத்து விட்டார். சீதா மாதா பூஜாரிக்கு விளக்கி சொன்னார் இந்த ஞானத்தை. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பூஜாரி. காரணம் தினசரி வரக்கூடிய வருமானம் நின்று போய்விடும் அல்லவா? இப்படியாக இந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பரவ செய்கின்றார்கள். அன்றைய பாகிஸ்தான் அப்படின்ற சிந்து மாகாணத்தினுடைய மாநிலத்தில் பார்க்கலாம். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற தலைப்பில தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். என்ன ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கை இந்த சங்கமுகத்துல வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஆதிரத்தினம் அவர்கள். வாருங்கள், இந்த தொடரை பற்றி நாம் முழுமையாக கேட்டு பயனடையலாம். நேற்று கூட நாம் பார்த்தோம், தாதி இருதய புஷ்பா அவருடைய தந்தை சிவபாபா பிரம்மா பாபா உடலில் தாதி இருதய புஷ்பாவிடம் சொன்னார், என்னுடைய நினைவை அவருக்கு தரு வேண்டும் அப்படின்று. ஆனால் அதை கேட்டவுடன் தாதி இருதய புஷ்பாவுடைய தந்தை என்ன சொன்னார், நான் தவம் செய்யவில்லை, நான் எந்த பூஜையும் செய்யவில்லை கடவுளுக்காக. ஆனா என்னை அவர் நினைவு செய்கிறார் அப்படின்றால் நான் எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்று எல்லாத்தையும் கேட்டு பாபாவிடம் போட்டு அந்த மாமிசம், அந்த பீர் பாட்டில் எல்லாத்தையும் உடைத்து விட்டார். தன்னுடைய தம்பி கேட்டது கூட கொடுக்கவே இல்லை. அப்படி இருந்தும் அவருடைய உறவினர்கள் இங்க பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தின் ஞானத்தை கேட்பதற்கு நிறைய அழுத்தம் கொடுத்தார்கள் அப்படின்னு நேற்று நாம் பார்த்தோம். வாருங்கள், இன்றைக்கு என்ன சொல்ல போகிறார், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி இந்த ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு ஞானம் கிடைத்து விட்டது, இனிமேல் உங்கள் சொத்துக்களை எங்களிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். பார்க்கலாம். நாங்கள் முழுமையாக சரணடைந்து விட்டோம். ஆக உண்மையான சரணாகதி என்பது தெரியுமா? அதாவது உடல், மனம், செல்வம், நேரம், உறவுகள் அனைத்தையும் முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணிப்பது அப்படின்று இதுதான் உண்மையான சரணாகதி. இப்படியாக உறவினர்கள் கோபத்துடன் பதிலளித்தார்கள். என்ன? அப்படியானால் உன்னுடைய இறுதி சடங்கிற்கும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்று அவர்களுடைய உறவினர்கள் சொன்னார்கள். சரி, அப்படி இருக்கட்டும், எங்கள் தோள்கள் உங்கள் இறந்த உடலை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். பாருங்கள், குருடா ஆச்சரியத்துடன், உன் இறுதி சடங்கை பிராமணன் பரிவார் செய்வார்களா அப்படின்னு கேட்டார்கள். அதனால் நாங்கள்